தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல் நினோ தாக்குதலால் இந்த ஆண்டு குறுவையை முற்றிலும் இழந்திருக்கிறோம். சென்ற ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்தது. நடப்பாண்டு 1.25 லட்சம் ஏக்கர் அளவிலே மட்டும் குறுவை சாகுபடி நிலத்தடி நீரை நம்பி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் தரிசாக கிடக்கிறது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம் உள்ளிட்ட இந்த கடலூர் மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். சம்பா சாகுபடி இந்த ஆண்டு நடக்குமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்ய தொடங்கவில்லை, கர்நாடகாவிலும் பெய்யவில்லை. இதனால் காவிரி பாசன பகுதி வறண்டு கிடக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த எல் நினோ தாக்குதலில் இருந்து வேளாண்மையையும் உழவர்களையும் உணவையும் பாதுகாக்கிற வகையில் வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவாரூரில் பொன் தமிழ் திருமண மண்டபத்தில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முதன்மை எல் நினோ தாக்குதல் காலநிலை மாற்ற தாக்குதலுக்கான முதன்மை விஞ்ஞானி ரவிசங்கர், அதே போல சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி, நமது வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு சுப்பிரமணியன், ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் தமிழ்வேந்தன், கால்நடை ஆய்வாளர்கள், வேளாண் ஆய்வாளர்கள், வானிலை ஆய்வாளர் ரமணன் உள்ளிட்ட பல்வேறு விஞ்ஞானிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழக அரசுடைய வேளாண்மை துறை அமைச்சர் நமது வினோத் விஜய் அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். பல்வேறு ஆளுமைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று காவிரி டெல்டாவில் ஏற்பட்டிருக்கிற பேரழிவு குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கிற வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த மாநாடு ஒரு பக்கம் நடந்தாலும் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எதிராக திமுக பாராளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து 3 தினங்களாக வலியுறுத்தி வருகிறார்கள். அதனை வரவேற்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தை ஒட்டி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கேட்பதை காவிரி டெல்டா விவசாயிகள் ஏற்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் மேகதாட்டுவுக்கு ஒரு நடுவர் மன்றம் என்று கேட்டு அவர்கள் ஓரிரு மாதங்களில் நடுவர் மன்றத்தை அமைத்து அடுத்த 2 மாதங்களில் அமைக்கப்பட்ட பிறகு தீர்ப்பை சொல்லி அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்க வேண்டும். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேகதாட்டு அணைக்கான இந்த நடுவர் மன்றம் கோருவதை கூடாது என நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதை ஏற்க மறுத்து தான் விருப்பத்திற்கு கடிதம் எழுதி நடுவர் மன்றம் கோரியதை நியாயப்படுத்துவதற்காக சட்டமன்றத்திலும் தவறான வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு திமுக முயன்றது. அதே தீர்மானத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயும் இதை பதிவு செய்வதற்கு திமுக எடுக்கிற முயற்சி தோல்வியிலேயே முடியும். காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு அழிவை தேடித்தரும். எனவே நடுவர் மன்றம் என்கிற கோரிக்கையை திமுக கைவிட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். காவிரி டெல்டாவில் ஏற்பட்டிருக்கிற பேரழிவு குறித்து இந்த மாநாடு ஒரு நல்ல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் என்கிற அடிப்படையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறுகிற மாநாட்டில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்.